ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் சாருலதா அக்கௌண்ட்ஸ். இப்போ வந்து கிளாஸ் 11க்கான காமர்ஸ் வீடியோஸை அப்லோட் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து சாப்டர் 1, அதாவது யூனிட் 1 ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பிஸ்னஸ், அதில் சாப்டர் 1 ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் காமர்ஸ் இன் த சப்கான்டினென்ட். ஸோ இப்போது நம்ம இதுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி நம்ம இதில் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம். காமர்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் நத்திங் பட் ட்ரேட் ஆர் பிஸ்னஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ ஒருத்தரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ உங்களை பற்றி நான் தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் பேரண்ட்ஸ் யார், உங்கள் கிராண்ட் பேரண்ட்ஸ் யார் அப்படிங்கிற மாதிரி நான் விசாரிப்பேன் இல்லையா. ஸோ நாம் இந்த குரூப் எடுத்திருக்கோம், காமர்ஸ் அந்த குரூப்பை நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அதை பற்றின ஒரு பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி தான் இந்த 11th ஸ்டாண்டர்டில் இந்த ஃபஸ்ட்டு யூனிட்டு வந்து 3 சாப்டர் இருக்குது. ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் காமர்ஸ் இந்த சப்கான்டினென்ட், அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் அண்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ்னு 3 சாப்டராக நமக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம காமர்ஸ்னால் என்ன, அதோடைய பின்னணிகள் என்ன, எப்படி உருவாச்சு இந்த காமர்ஸ் அப்படிங்கிறது. காமர்ஸ்னால் என்ன, ட்ரேடுங்கிறது நத்திங் பட் பிஸ்னஸ், அதாவது பையிங் அண்ட் செல்லிங். ஸோ இது எப்படி உருவாச்சு, எங்கேருந்து ஆரம்பிச்சுது, அதோட ஆரிஜின் என்ன, அதுக்கு எப்படி அந்த பேர் வந்தது, பழைய காலத்தில் அது என்னன்னு சொல்லுவாங்க, அதுக்கான அந்த அப்புறம் அந்த கிங்ஸ் அண்ட் குவீன்ஸ் எல்லாம் ரூல் பண்ணிகிட்டு இருந்தபோது அது எப்படி இருந்தது, அண்ட் தென் ஹிஸ்டாரிக்கலாக அது எப்படி டீல் பண்ணாங்க, அதுக்கு என்னெல்லாம் பேர் இருந்தது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இதில் பார்த்திங்கன்னா இன்ட்ரொடக்ஷன், பார்ட்டர் சிஸ்டம், ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் காமர்ஸ், எலிமினேஷன் ஆஃப் ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ், இதை பற்றி தான் நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம். பட் இந்த சாப்டர், இந்த வீடியோவை நான் வந்து இந்த ரெண்டு மாடியூலாக போடுறதுக்கு பிளான் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் ஃபார் த காமர்ஸ். அப்படின்னா காமர்ஸ் அப்படிங்கிறது இட் ஹஸ் பீன் இன் த ப்ராக்டிஸ், நமக்கு நினைவு தெரிஞ்ச நாள் முதலாகவே இது இருக்குது. இது வந்து இட் இஸ் அ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த ஹியூமன் லைஃப். வெதர் யூ மே பி அ கிங் ஆர் யூ ஆர் அ காமன் மேன், பட் காமர்ஸ் ஹாஸ் பீன் இம்பெட்டட் இன் அஸ், அது நமக்குள்ளே கலந்து இருக்குது. ஸோ இது வந்து இட் இஸ் எமர்ஜ்ட் ஆஸ் அன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, ஒரு எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டியாக தான் அது தோன்றுச்சு. மெயினாக வந்து பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ஃபார் த கூட்ஸ், அதாவது பண்டம் மாற்றும் முறை. ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்குறது. அப்போனா என்ன அர்த்தம், மணிங்கிற ஒரு விஷயம் அங்கே இல்லை அப்படிங்கிறது தான் இந்த பார்ட்டர் சிஸ்டம். ஓகே, இந்த பார்ட்டர் சிஸ்டம் பற்றி செகண்ட் ஹாஃபில் நம்ம இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த காமர்ஸ்லேயே நம்ம இன்னும் கொஞ்சம் என்ன விஷயங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த பார்ட்டர் சிஸ்டம் அப்படிங்கிறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. அதாவது பீப்புள் வந்து நெய்பரிங் வில்லேஜஸ் கூட, இல்லை ஸ்டேட்ஸில், இல்லை ஈவன் அடுத்த கண்ட்ரீஸ் கூடலாம் என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக பார்ட்டர் சிஸ்டமில் தாங்களுக்கு தேவையான கூட்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க, இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் மணி ஆஸ் அ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இந்த கான்செப்ட் ஆஃப் மணி வந்து ஒரு ப்ரிடாமினன்ஸ் எப்போ ஏற்பட்டுச்சு அப்படின்னா, ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸஸ் வேர் டு பி எய்தர் எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் த பார்ட்டிஸ் இன் நீட் or countries in demand, and over a period of time என்ன ஆச்சுன்னா இந்த barter economy took the dimension of the monetary economy where money was used as a medium of exchange of goods and services. ஸோ ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னா இந்த பார்ட்டர் சிஸ்டம் வந்து மானிட்டரி சிஸ்டமாக, டைமென்ஷன் ஆஃப் மானிட்டரி எக்கானமியாக மாற ஆரம்பிச்சுது. ஸோ இப்போ நாம் எப்படி பொருள் வாங்குகிறோம், நாம் ஏதாவது நமக்கு தேவையான பொருளை நம்ம கடைக்கு போகிறோம், we give the money and we get back the goods from the shop. But in earlier we were not using the money as a medium of exchange. அவங்கக்கிட்ட என்ன சர்ப்ளஸாக இருந்ததோ அதை கொடுத்துட்டு என்ன தேவையோ அதுக்கு ஈடான ஒரு பொருளை தான் அவங்க வாங்கிக்கிட்டாங்க. ஸோ திஸ் வாஸ் அதாவது ப்ரையார் டு த இன்வென்ஷன் ஆஃப் த மணி. ஓகே, இப்போ எப்படி கம்யூனிகேஷன்னா நமக்கு வந்து அதோட பூர்வீகத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடிலாம் எப்படி கம்யூனிகேட் பண்ணியிருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பிஜிஎனை யூஸ் பண்ணுவாங்க. புறா வாயில் என்ன பண்ணுவாங்க, ஒரு லெட்டரை எழுதி அதில் காலில் கட்டி அமுச்சு விட்டாங்கன்னா அது வந்து அடுத்த நாட்டில் இருக்கிற கிங்கு கிட்டேயோ இல்லை குயின் கிட்டேயோ என்ன பண்ணோம், கொண்டு போய் அது கொடுக்கும். ஸோ அப்படி தான் கம்யூனிகேஷன் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் சோஷியலில்.
ப்ரீவியஸ் நம்ம ஸ்டாண்டர்ட்ஸ்லலாம் அப்படி படிச்சுக்கோம். அந்த மாதிரி தான் நாம் இப்போ இங்கே என்ன படிக்கிறோம் அப்படின்னா காமர்ஸோடைய ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டை நம்ம படிக்கிறோம். ஸோ முன்னாடிலாம் வந்து ட்ரேட் எப்படி நடந்துச்சு அப்படின்னா மணிங்கிற ஒரு விஷயமே இல்லாமல் ஜஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்கிற சர்ப்ளஸான இருக்கிற கூட்ஸை கொடுத்துட்டு நமக்கு தேவையான கூட்ஸை அடுத்தவங்க கிட்டேருந்து நம்ம வாங்கிக்கிட்டோம் அப்படிங்கிறது தான் இது காமர்ஸை பற்றின பேக்ரவுண்ட். ஸோ இப்போ அதுக்கப்புறமா மணி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறம் தான் வந்து நாம் என்ன பண்ணோம், எல்லாத்துக்குமே காசை கொடுத்து பொருள் வாங்க ஆரம்பித்தோம். ஓகே, ஸோ இப்போ வந்து தமிழ்நாடு வந்து இட் ரிமைன்டு த ஃபவுண்டர் ஆஃப் த ட்ரேட் அண்ட் காமர்ஸ். தமிழ்நாடு தான் மெயினாக ட்ரேடுக்கான ஃபவுண்டர் இல்லை ஆரிஜின் அப்படின்னு சொல்லலாம். வித்தின் த கண்ட்ரி, அவுட் சைட் த கண்ட்ரி. இது எல்லாம் வந்து எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா இதுக்கான ப்ரூஃப் வந்து நம்மளுடைய ஏன்ஷியன்ட் லிட்ரேச்சர்ஸ் சங்கம் காலத்தில் இருந்ததுக்கான ப்ரூஃப் நம்மக்கிட்ட இருக்குது. ஓகே, அண்ட் இந்த ஹோல் காமர்ஸ் ஆக்டிவிட்டி வந்து எங்கேருந்து ஆரம்பிச்சது, எமர்ஜ்டு ஃப்ரம் த பார்ட்டர் சிஸ்டம். எங்கே கொண்டு வந்து முடிச்சுது, மல்டிஃபேசட் சயின்டிஃபிக் சிஸ்டம், அதாவது மானிட்டரி சிஸ்டம். இந்த மானிட்டரி சிஸ்டம் இன்னும் மாடிஃபை பண்ணி இன்னும் எப்படி கொண்டு வந்ததுன்னா மெயில் ஆர்டர் பிஸ்னஸ், ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டம், இன்ஸ்டால்மெண்ட் பர்ச்சேஸ் சிஸ்டம், இன்னும் நிறைய. ஸோ த டெக்னாலஜி டிரைவன் சொசைட்டி டுடே அகெயின் த கோர்ஸ் ஆஃப் காமர்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இஸ் ஹெட்டிங் ஃபார் த கேஷ்லெஸ் சிஸ்டம். அதாவது இ-காமர்ஸ், இங்கே நீ வந்து கேஷை கையிலேயே பரிமாறலை. இ-காமர்ஸ்னால் விச் வி ஆர் டூயிங் இட் இன் த எலக்ட்ரானிக் மோட், ஆன்லைன் ட்ரேடிங், மொபைல் பேங்கிங், இ-மார்க்கெட்டிங் மூலமாக நம்ம வந்து வீட்டில் இருந்தபடியே நம்ம ஒரு மொபைலில் ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி அது மூலமாகவே நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு தேவையான பொருளை வாங்கிக்கிறோம். ஓகே, நம்ம வீடு தேடி வருது. ஸோ இந்த அளவுக்கு நம்ம உயர்ந்திருக்கோம். இந்த ட்ரேடு காமர்ஸ் எப்படி ஆரம்பிச்சது, பார்ட்டர் சிஸ்டமில் ஆரம்பிச்சது. ஸோ இந்த டெக்னாலஜி எந்த அளவுக்கு நமக்கு டெவலப் ஆகிருக்குன்றது நம்மளால் இதுலேருந்து உணர முடியுது. ஸோ இட் இஸ் ஆல் த மோர் இம்பார்ட்டன்ட் we are going to learn the historical background of the commerce, அதோட growth, அதோட development in the country and especially in Tamil Nadu. Particularly we are learning about in Tamil Nadu how this trade has been made a predominant role in the ancient period and which has been the proof in the ancient literatures like the Sangam. So in the previous வந்து the earliest trading population of India வந்து இண்டஸ் வேலி பீப்புள் தான். ஓகே, அவங்க தான் இந்த வேர்டு ட்ரேட் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இன்னும் சில வேர்டு என்னென்னா இந்த ட்ரேட் அப்படிங்கிறதுக்கு ஈக்குவலண்ட்டான வேர்ட், தட் இஸ் ஈக்குவலண்ட் இன் சென்ஸ் விச் வாஸ் த வேர்ட் யூஸ்ட் டியூரிங் த சங்கம் பீரியட். அப்படின்னா வாணிகம், வாணிபம், இதெல்லாம் வந்து டிரெவிடியன் ஆரிஜின். அதாவது டிரெவிடியன் அப்படிங்கிறது ஒரு லாங்குவேஜ், அந்த லாங்குவேஜ்லேருந்து ஆரம்பித்த வார்த்தைகள் தான் இந்த வாணிபம், வாணிகம் அப்படிங்கிறதுலாம். ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏர்லியர் பீப்புள்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எஸ்பெஷலி தமிழ் பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட ப்ராடக்ட்ஸை அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அவங்களுடைய லேண்ட்லேயே அவங்க என்ன பண்ணாங்க, ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதில் நிறைய இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு தேவையானது எடுத்துகிட்டு போக மிச்சம் சர்ப்ளஸ் இருக்கும் இல்லையா, அந்த சர்ப்ளஸை அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்காங்க. அதாவது பார்ட்டர் முறையில் அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்த வில்லேஜஸில் என்ன அதிகமாக விளையுதோ அதுக்கு பற்றி அவங்க இதை மாற்றிட்டாங்க. சப்போஸ் அவங்களுக்கு வந்து ரைஸ் கல்டிவேட் பண்ணியிருந்தாங்க, அவங்கக்கிட்ட ரைஸ் அதிகமாக இருக்குன்னா, சப்போஸ் இஃப் தே ஆர் இன் நீட் ஆஃப் வீட் அப்படின்ற பட்சத்தில் அடுத்து யார் வந்து வீட் நிறைய வச்சுருக்காங்களோ அவங்கக்கிட்ட இந்த ரைஸை கொடுத்துட்டு அதுக்கு பற்றி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வீட்டை வாங்கிக்கிட்டாங்க. திஸ் இஸ் செட் டு பி த பார்ட்டர் சிஸ்டம். ஸோ இந்த இது வந்து என்ன அப்படின்னா, this the word vanigam has been used in the Sangam literature like புறநானூறு அண்ட் திருக்குறள். இது ரெண்டுத்துலேயும் இந்த வாணிகம்ன்ற வேர்டு நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன்ஸில் அந்த என்ன சொல்கிறது, கல்வெட்டுகள் எல்லாம் செதுக்கியிருப்பாங்களா, அதை தான் நம்ம இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்னு சொல்லுவோம். அதிலெல்லாம் கூட இதற்கான ஃபேக்ட் இருந்திருக்கு. அதாவது கோல்டு, ஆயில், ப்ளவ் இதெல்லாம் வந்து ஏர்லியர் பீரியடில் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ட்ரேட் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் நிறைய இருக்குது. ஸோ த தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், அது ஆக்சுவலாக அது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னு இருக்குது, இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அது அழகர் மலை இதெல்லாத்துலேயும் அந்த புகழூர், மங்குளம், ஸ்ரீலங்கா இதெல்லாம்
ப்ரூஃப் பண்ணுது. ஓகே, த ட்ரேட் ஹாஸ் பீன் கண்டக்டட் இன் த ஏர்லியர் தமிழ் பீரியட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த சங்கம் பீரியடில் வந்து இந்த ட்ரேடு வந்து இன்டர்னலாகவும் எக்ஸ்டர்னலாகவும் பண்டமாற்று முறையில் நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு பெரிய சான்றுகள் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ நிறைய ட்ரேடர்ஸ், அவங்களுடைய கேரவன்ஸ், அவங்களோட செக்யூரிட்டி ஃபோர்ஸு, மார்க்கெட்ஸு, இதெல்லாமே ஒரு பெரிய கிரேட் ட்ரேடர்ஸ் இருந்தாங்க அந்த பீரியடில். அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த மலைவாழ் மக்கள்லாம் இருப்பாங்களா, ஹில்லி ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்கக்கிட்ட அவங்களுடைய நெய்பரிங் பிளேசஸில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாங்க. எதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணாங்கன்னா, ஹனி, ரூட்ஸ், ஃப்ரூட்ஸு, அதை வந்து அந்த பேஸ்ட்ரல் பீப்புள், அதாவது இந்த கால்நடை எல்லாம் நடத்துனாங்களே அந்த கேட்டில், அவங்களாம் வச்சு வளர்க்குறவங்க, அவங்கக்கிட்டேருந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா மில்க்கும் மில்க் ப்ராடக்ட்ஸையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஹனி, ரூட்ஸ், ஃப்ரூட்ஸை கொடுத்துட்டு மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அவங்க தங்களுக்குள்ளே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாங்க இந்த ஹில்லி ட்ரைப்ஸ். அந்த இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கேட்டில் வாஸ் ஆல்சோ சர்வ்ட் அஸ் அ மணி ஃபார் சம் பீரியட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மணிக்கு பற்றி என்ன பண்ண, இந்த கால்நடைகளை வந்து மாற்றிக்கிட்டாங்களாம். நீ இதை கொடு, நான் என்னோட ஆடு ஒன்று கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அதை வந்து மணிக்கு பற்றி அதை கூட அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டதா நம்மளுடைய சங்கம் லிட்ரேச்சர் சொல்லுது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா, சால்ட்டு. ஓகே, சால்ட், இன்லேண்ட் ட்ரேட் வாஸ் டன் இன் சால்ட் ஆஸ் அ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அண்டர் த பார்டர் மோடில். உப்பு கொடுத்தா ஃபிஷ்ஷு இல்லை வேறு ஏதாவது என்ன அவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும் அதை பண்ணாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் என்னென்னா பேடியும் அது என்னவா யூஸ் பண்ணாங்கன்னா மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாக ஒரு சர்டன் பீரியடில். ஸோ மணிங்கிற வரத்துக்கு முன்னாடியிலேருந்தே என்ன இருந்திருக்கு, இந்த காமர்ஸ், இந்த ட்ரேட் அப்படின்னு இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த புறநானூறுகளும் நம்மளோட லிட்ரேச்சர்ஸும் நமக்கு சான்றுகள் அளிக்கிறது. ஸோ இப்போ நாம் அதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரேடர்ஸும் இந்த பாண்டியன் டைனாசிட்டியில் எப்படி இருந்தது அப்படின்னா, காமர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப காமனாக இருந்தது பாண்டியன் டைனாசிட்டியில். இது எப்படி தெரிய வருது அப்படின்னா, இப்போ வந்து வெளிநாடுகள்லேருந்து ஃபாரினர்ஸ்லேருந்து என்ன பண்ணுவாங்க, நம்ம ஊருக்கு ஒரு டூர் மாதிரி அது ரிசர்ச் பண்ணுறதுக்காக வேண்டி நிறைய ட்ராவலர்ஸ் எல்லாம் வருவாங்க. அவங்கெல்லாம் ரிசர்ச் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே கிடைக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை அவங்க தே வில் நோட் டவுன் இந்த டைரி, அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணுவாங்க, அதை வந்து ரிசர்ச்சுக்கு எடுத்துக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி வாயேஜஸ்னால் ட்ராவலர்ஸ், அப்புறம் அட்வென்ச்சர்ஸ், அவங்கெல்லாம் எழுதி வச்சுருந்த விஷயங்களில் பார்த்து அதிலேருந்து கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு பார்த்தோம்னா, பாண்டியன் டைனாசிட்டியில் ட்ரேட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப காமனாக நடந்துட்டு இருந்த விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் லாட்டின் லிட்ரேச்சர், அதுக்கப்புறம் பல ஆர்காலஜிக்கல் ரிமைன்ஸ் எல்லாம் இருக்குதுல்ல, அந்த சுமத்ரா, அலெக்சாண்ட்ரியா, ஜாவா, அந்த அதெல்லாமும் கூட நமக்கு சான்றுகள் இருக்குது. சைனா வந்து இட் ஆட் த சப்போர்ட் டு த ஃபேக்ட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் த ட்ரேட் நெட்வொர்க் இன் த பாண்டியா கண்ட்ரி. அந்த சைனாவும் நமக்கு ஒரு ப்ரூஃப் கொடுக்குது. எதெல்லாம் ட்ரேட் பண்ணாங்க அப்படின்னா, காப்பர், கிளாத், சால்ட் ஃப்ளார், சாண்டல்வுட், ஃபிஷ்ஷு, பேடி, சீரியல்ஸ், பேர்ல்ஸ், இது எல்லாமே பாண்டியன் பீரியடில் ரொம்ப ஃப்ளரிஷ்டாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பணம்ன்ற ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த காமர்ஸ் ட்ரேட் இருந்தது. அப்புறம் அடுத்த ப்ரூஃபு நமக்கு சங்கம் லிட்ரேச்சரில் இந்த வாணிகம்ன்ற வேர்டு உருவானது. அதுக்கப்புறம் பாண்டியன் டைனாசிட்டியில் வந்து ட்ரேட் ரொம்ப காமனாக இருந்துன்றதுக்கு நிறைய டைரிஸ் ஆஃப் த ஃபாரின் ட்ராவலர்ஸ் அண்ட் ஆல்சோ த சைனா, இது எல்லாமே சப்போர்ட் பண்ணுது பாண்டியன் டைனாசிட்டியில் ட்ரேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப காமனாக இருந்தது அப்படிங்கிறதுக்கு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது இன்னும் முக்கியமான ஒரு இது என்னென்னா, இந்த இடத்துல இந்த பிளேஸ் வேர் த கூட்ஸ் வேர் சோல்டுன்ற இடத்துக்கு பேர் என்ன சொல்லுவோன்னா அங்காடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா டே மார்க்கெட் எல்லாம் நல்லங்காடி அப்படின்னு சொல்லுவாங்க, நைட் மார்க்கெட்லாம் அல்லங்காடி அப்படின்னு சொல்லுவாங்க. இது யார் இந்த பேர் உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தா, நம்மளுடைய பொயட் இளங்கோவடிகள், அவர் வந்து சிலப்பதிகாரத்தில் இந்த வேர்டை யூஸ் பண்ணியிருக்காரு, அங்காடி, நல்லங்காடி அப்படின்னு. அதாவது டே மார்க்கெட், நைட் மார்க்கெட் அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த காலத்துலலாம் வந்து என்னென்னா பகலில் மட்டும் சில கடைகள் இருக்கும். சில கடைகள் பார்த்திங்கன்னா சில ஊர்களில் வந்து நைட்டு ஃபுல்லாகவும் ட்ரேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுதான் நைட் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எஸ்பெஷலி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மதுரையை வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, இளங்கோவடிகள் ஸ்லீப்லெஸ் சிட்டி, அதாவது தூங்கா நகரம் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ஃபுல்லாகவும், நீங்கள் இந்த பிக்சரை பார்த்தீங்கனாலே தெரியும், ஈவன் டியூரிங் த நைட் டே கண்டக்ட் ட்ரேட். அதை தான்
மதுரையை நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்லீப்லெஸ் சிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ், இந்த அங்காடி நல்லங்காடி அதெல்லாம். ஓகே, அதை நம்ம உங்களுக்கு நோட்ஸ் கொடுக்கும்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, பட் யூ ஆர் கிளியர் வித் திஸ் ஐ திங்க். ஓகே, எனஃப் explanation regarding the market. The place where the goods are sold is called as Angadi. Day market is called as Nallangadi. Night market is called as Allangadi. Okay. And now we are going to see about the coastal trade in ancient Tamil Nadu. தமிழ்நாடுல கோஸ்டல் ட்ரேட்னா என்ன, கடல் சார்ந்த மக்கள், கடல் வழி பகுதிகள், அங்கே எப்படி ட்ரேட் நடந்தது அப்படின்னா, இதுக்கு எஸ்பெஷலி எந்த 2 இடம் சொல்லலாம்னா பூம்புகாரும் மருவப்பாக்கமும். இது வந்து ஒரு பெரிய சிட்டி இது. ஓகே, இந்த மருவப்பாக்கம்ங்கிறது வந்து இன்லேண்ட் டவுன், அதாவது ஊருக்குள்ளார இருக்குது. பட்டினப்பாக்கம்ன்றது வந்து கடல் சார்ந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த 2 இடத்துலையும் மார்க்கெட்ஸும் பஜார்ஸு நிறைய இருந்தது. அந்த இடத்துல வந்து மர்ச்சன்ட்ஸ்னால் வியாபாரிகள் வந்து ஒருத்தரை மீட் பண்ணி செல் பண்ணிக்கிட்டாங்க. பையிங் அண்ட் செல்லிங் வந்து ரொம்ப காமனாக நடந்தது. நிறைய கமாடிட்டிஸை அங்கே ட்ரேட் பண்ணாங்க. ஃபுட் ஸ்டஃப்பை கூட அவங்க ட்ரேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, போர்ட் டவுன்ஸ் நிறைய இருந்தது. போர்ட் டவுன்ஸ் அப்படின்னா இந்த கோஸ்டல் ஏரியாலலாம் வந்து ஷிப்பெல்லாம் வந்து எந்த இடத்துல லோடிங் அண்ட் அன்லோடிங் நடக்கும் இல்லையா, அந்த சரக்குகளை ஏற்றி இறக்குற இடத்துக்கு அந்த இடத்த தான் நம்ம போர்ட், அதாவது துறைமுகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இருந்து தான் அந்த காலத்திலேயே. அதுக்கெல்லாம் என்ன பேர், அந்த போர்ட் டவுன்ஸ் என்னென்னா தொண்டி, கொர்க்கை, புகார், முசிறி, இது எல்லாம் எப்போவுமே எப்படி இருக்குமா, ரொம்ப 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 பிஸியாக இருக்குமா. ஆல்வேஸ் தே வேர் டிரான்சாக்ஷன்ஸ், தே வேர் இம்போர்ட்டிங் அண்ட் எக்ஸ்போர்ட்டிங் அண்ட் ஆல் த மார்க்கெட் ஆக்டிவிட்டீஸ் took place very actively in the coastal regions, and they all engaged themselves in the coastal trade, and also they developed the intercontinental trade contracts. ஓகே, அதுக்கப்புறம் இன்னும் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபிஷிங் ஆக்டிவிட்டீஸு, பேர்ல்ஸு, கான்ச்சஸ், இது எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணாங்க, சேல்ஸ் பண்ணாங்க. ஓகே, கான்ச்சஸ் அப்படின்னா அது வந்து சங்கு தான் நம்ம கான்ச்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறமா போட்ஸ், இந்த படகு, திமிலி, தோணி, அம்பு, ஓடம்புனை, இதெல்லாம் எதுக்குன்னா ரிவரை கிராஸ் பண்ணுறதுக்கு, அதாவது டொமஸ்டிக்காக உள்ளுக்குள்ளரவே ஒரு விஷயத்தை மார்க்கெட் பண்ணணும், ட்ரேட் பண்ணணும்னு நினச்சதுக்கு இந்த மாதிரி போட்ஸை யூஸ் பண்ணாங்க. பட் வென் they have to move to the foreign countries அப்படின்னும் போது they used the ship. அந்த ஷிப்புக்கெல்லாம் என்ன பேர்னா காலம், மரக்காலம், வங்கம், நாவை, இதெல்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா they were used for crossing the oceans for the foreign trade. ஸோ டொமஸ்டிக் ட்ரேடும் இருந்தது, ஃபாரின் ட்ரேடும் இருந்தது இந்த கோஸ்டல் ஏரியாஸில், அண்ட் எஸ்பெஷலி இன் தமிழ்நாடு. ஸோ நம்ம இப்போ பார்த்தது ட்ரேட் அண்ட் ட்ரேடர்ஸ், இந்த பாண்டியன் டைனாசிட்டி பார்த்தாச்சு. கோஸ்டல் ட்ரேட் இன் ஏன்ஷியன்ட் தமிழ்நாடுல எப்படி இருந்ததுன்னு பார்த்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ரோல் ஆஃப் த கவர்மெண்ட் டியூரிங் த ஏன்ஷியன்ட் தமிழ்நாடு. ஸோ அந்த ஏன்ஷியன்ட் பழங்காலத்தில் தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் வந்து என்ன விதமாக சப்போர்ட் பண்ணுச்சு இந்த ட்ரேடை, எப்படி அவங்க அதை ஹேண்டில் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஓடம், இது இந்த போட், இது வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து ஃபார் டொமஸ்டிக் ட்ரேட், அண்டு எல்லாம் ரெண்டுமே போத் ஆர் ஃபார் த டொமஸ்டிக் ட்ரேட் தே யூஸ்ட் இன் த தமிழ்நாடு. ஓகே, அண்ட் இந்த ரோல் ஆஃப் த கவர்மெண்ட் தமிழ்நாடுல எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஃபாரினர்ஸ் யாரெல்லாம் வந்து பிஸ்னஸ் நடத்துனாங்களோ நம்ம ஊருக்கு வந்து அவங்கள வந்து எவனர்ஸ் அப்படின்னு சொன்னோம், பேர் வச்சுருந்தாங்க. அராப்ஸ் யாரெல்லாம் நம்ம ஊரில் வந்து தமிழ்நாட்டில் வந்து ட்ரேட் பண்ணாங்களோ அவங்கள ஜொனாகர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அண்டு இந்த காவிரி பூப்பட்டினம் அப்படிங்கிற ஒரு சிட்டியை வந்து, அந்த சிட்டியில் வந்து நிறைய ஃபாரினர்ஸ், ரொம்ப ஹைலி சிவிலைஸ்டு பீப்புள் வந்து போனாங்க. டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் பீப்புளெலாம் அங்கே அசம்பிள் ஆனாங்க. பிஸ்னஸ் ரொம்ப நல்லா, அப்புறம் அந்த 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 என்ன சொல்கிறது, அந்த ஊரில் வந்து பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருந்தது. அந்த கிங்டம் ஆல்சோ சப்போர்ட்டட் டியூரிங் தட் ரீஜன். ஓகே, அந்த ரோல் ஆஃப் த ஸ்டேட் இன் ட்ரேட் ரிலேட்டட் டு 2 ஆஸ்பெக்ட்ஸ் என்ன அப்படின்னா, எந்த வகையில் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா, அடிக்குவேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எதுக்காகனா ட்ரேடை சஸ்டெயின் பண்ணுறதுக்காகவும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மிஷினரி ஃபார் டாக்ஸேஷன், அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கும்போது இடம், அந்த ட்ரேட் பண்ணுறதுக்கான இடங்கள்,
அதுக்கான அமைப்பு அதெல்லாம் நிறைய ஏற்படுத்தி கொடுத்தது. அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபார் டாக்ஸேஷன், அதாவது ஒரு கூட்ஸை உள்ளேருந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கோ இல்லை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கோ அந்த சமயங்களில் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறது, அதை ஒரு ப்ராப்பராக ஆர்கனைஸ்டாக பண்ணி கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ சங்கம் பீரியடில் வந்து நிறைய ட்ரேட் ரூட்ஸ் வேர் பாசிங் த்ரூ த திக் ஃபாரஸ்ட். அந்த வெஸ்டர்ன் கேட்ஸ் வழியாக என்ன ஆச்சுன்னா சங்கம் பீரியட்லலாம் வந்து நிறைய அதாவது நம்ம ஒரு இடத்துல நடக்க நடக்க அது என்ன ஆகும், அப்படியே தேஞ்சு போய் அது ஒரு ரூட்டாகவே மாறிடும் இல்லையா. அந்த மாதிரி நிறைய ட்ரேட் ரூட்ஸ் உருவானதுக்கு காரணமும் அந்த சங்கம் தமிழ்நாட்டில் உருவாக்கி கொடுத்தது கவர்மெண்ட்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு, ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னா, இந்த மாதிரி அடர்ந்த காட்டுக்குள்ளெல்லாம் போகும்போது திருடருங்கள்லாம் வருவாங்க, வைல்டு அனிமல்ஸ்லாம் வரும் இல்லையா. அதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னா ப்ராப்பரான ட்ரேட் ரூட்ஸை உருவாக்கி அவங்கள வந்து அந்த மர்ச்சன்ட்ஸை வந்து ராபர்ஸ் கிட்டேருந்தும் வைல்டு அனிமல்ஸ் கிட்டேருந்தும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் கவர்மெண்ட் நிறைய வகையில் ஹெல்ப் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ த ஸ்டேட் கவர்மெண்ட் இன்ஸ்டால்ட் செக் போஸ்ட் டு கலெக்ட் த இது டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு அங்கங்கே செக் போஸ்ட் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் தீஸ் ஆர் ஆல் த ரோல் ஆஃப் த கவர்மெண்ட் டியூரிங் த ஏன்ஷியன்ட் தமிழ்நாடு. ஸோ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஸோ யூ ஆர் கிளியர் வித் த ரோல் ஆஃப் த கவர்மெண்ட் டியூரிங் த ஏன்ஷியன்ட் தமிழ்நாடு. எப்படியெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க, ஃபாரினர்ஸ் யார் பிஸ்னஸ் ட்ரேட் பண்ணாங்களோ அவங்களை எவர்னஸ்ன்னு சொன்னோம், அராப்ஸ் யாரெல்லாம் ட்ரேட் பண்ணாங்களோ அவங்கள ஜொனாகர் அப்படின்னு சொன்னோம். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா கௌதல்யா, அவர் வந்து ஹீ ரோட் அர்த்தசாஸ்திரா. இவர் வந்து கிரேட் பொயட், மௌரியன் பீரியடில் இருந்தார் அவர். அவர் வந்து அவர் எழுதும்போது அவருடைய அக்கார்டிங் டு கௌதல்யா வந்து மெடிவல் இந்தியாவில் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. கமாடிட்டிஸ் ப்ரொடியூஸ்ட் குட் நாட் பி சோல்டு இன் த லொக்கேஷன் ஆஃப் த ப்ரொடக்ஷன். அதாவது எங்கே அவங்க ப்ரொடியூஸ் பண்ணாங்களோ அந்த இடத்துலையே அதை சேல் பண்ண முடியாமல் அது என்னாச்சு, தீஸ் வேர் ஆல் சோல்டு டு த பிளேசஸ் அவுட் ஆஃப், அதாவது எக்ஸ்டர்னல் ட்ரேடு நிறைய வந்தது. அப்போது தே லெவிடு டியூட்டிஸ், அதாவது டேக்ஸ், அதாவது உள்ளேருந்து வெளியில் வர கூட்ஸுக்கு வெளியிலேருந்து உள்ளே வர கூட்ஸ் எல்லாத்துக்குமே என்ன பண்ணாங்க, ஒரு பேமெண்ட் ஆஃப் டியூட்டி, ஒரு டேக்ஸ் பேமெண்ட்டுக்கு கொண்டு வந்தது. அதுக்கான சாட்சி வந்து அர்த்தசாஸ்திரா கௌதல்யா வந்து சொல்லியிருக்காரு. ஸோ சில மர்ச்சன்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆத்தரைஸ்டு பண்ண ரேட்டில் வந்து சேல் பண்ணாங்க அவங்களோட கூட்ஸை. சீஃப் கண்ட்ரோலர் ஆஃப் த ஸ்டேட் ட்ரேடிங்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க வந்து ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அது பிரகாரம் தான் கூட்ஸை நம்ம இதை சேல் பண்ணணும். அதாவது நம்ம ஊர்லேயே தயாரித்த கூட்ஸ் அப்படின்னா அதை வந்து ஒரு ரேட்டுக்கு விற்கணும். வெளியிலேருந்து வர கூட்ஸை நம்ம விற்கிறோம்னா அதுக்கு ஒரு ரேட்டு, அதுக்கு ஒரு பெர்சன்டேஜ் அப்படின்னு ஒரு ப்ராஃபிட் மார்ஜின் வந்து அலோவ் பண்ணியிருந்தாங்க ட்ரேடர்ஸ்க்கு, 5%லேருந்து 10% வரைக்கும். ஓகே, ஸோ த இம்போர்ட் ஆஃப் ஃபாரின் கூட்ஸ் வேர் ஆல்சோ என்கரேஜ்ட் அப்படிங்கிறது அர்த்தசாஸ்திராவில் கௌதல்யா சொல்லியிருக்காரு. அண்ட் கௌதல்யா கேவ் த இம்பார்ட்டன்ஸ் ஃபார் த ட்ரேட், ட்ரெஷரி, டாக்ஸேஷன், இண்டஸ்ட்ரி, காமர்ஸ், அக்ரிகல்ச்சர், கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், இது எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தார். ஸோ அர்த்தசாஸ்திரா வந்து இட் ஃபோக்கஸ்ட் ஆன் கிரியேஷன் ஆஃப் வெல்த் ஆஸ் அ மீன்ஸ் டு த ட்ரேட். ஓகே, ப்ரமோட் த வெல்பீயிங் ஆஃப் த ஸ்டேட்டுக்காக வேண்டி அர்த்தசாஸ்திரா இது எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணுச்சு. அண்ட் இட் ஆல்சோ மெயின்டைன் த பர்ஃபெக்ட் பேலன்ஸ் பிட்வீன் த ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஆல்சோ த பீப்புள்ஸ் வெல்ஃபேர் டியூரிங் த ட்ரேட் ஆக்டிவிட்டீஸில் ஒரு பர்ஃபெக்ட் பேலன்ஸ் இருந்தது. ஓகே, இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கார் அவர். அண்ட் திஸ் இஸ் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் கௌதல்யா டு த ட்ரேட். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காமர்ஸ் அண்ட் ட்ரேட் இன் நார்த் இந்தியாவில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. இந்தியா வந்து ரொம்ப ப்ராஸ்பரஸாக இருந்தது மெடிவல் பீரியடில், தட் இஸ் 12th-லேருந்து 16th century வரைக்கும். அப்போ வந்து ஒரு ஃபஸ்ட்டு சுல்தான் ஒருத்தர் உருவானார், அவர் தான் பால்பன் அப்படின்றவர். அவர் வந்து என்ன பண்ணார், ட்ரேடுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த அடர்ந்த காடுகளெல்லாம் அழித்து அதெல்லாம் என்ன பண்ணார், ட்ரேட் ரூட்ஸை அவர் தான் வந்து ஏற்படுத்தி கொடுத்தாரு. அது வந்து ட்ரேடர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அவங்களுடைய கேரவன்ஸை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு, ஃப்ரம் ஒன் மார்க்கெட்லேருந்து இன்னொரு மார்க்கெட்டுக்கு மூவ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி அலாவுதீன் கில்ஜி அப்படிங்கிறவர், அவர் என்ன பண்ணார்னா அந்த கூட்ஸுக்கான ப்ரைஸை வந்து கம்மியாக நிர்ணயித்து என்கரேஜ் பண்ணார் இம்போர்ட் பண்ணுறதுக்கு, ஃபாரின் கூட்ஸை இம்போர்ட் பண்ணுறதுக்கு, எஸ்பெஷலி ஃப்ரம் பர்ஷியா. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் ட்ரேட் சென்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் டெல்லி, மும்பை, அகமதாபாத், சோனார்கூன், ஜான்பூர், லாகூர், இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் ட்ரேட் சென்டர்ஸ் இந்த
நார்த் இந்தியா. இந்தியாவோட ஹேண்டிகிராஃப்ட் வந்து ரொம்ப டிமாண்ட் இருந்தது ஃபாரின் மார்க்கெட்டில். இந்தியா என்னெல்லாம் இம்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்சஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ், ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ், கிளாஸ்வேர், ரா சில்க், கோரல்ஸ் எக்ஸெட்ரா. எங்கேருந்து இம்போர்ட் பண்ணாங்கன்னா பிளேசஸ் ஃப்ரம் காபூல், அரேபியா, யூரோப், வெஸ்ட் ஆஃப்ரிக்கா, மலையா, சைனா அண்ட் ஃபார் ஈஸ்ட். ஸோ திஸ் இஸ் அபவுட் த காமர்ஸ் அண்ட் ட்ரேட் இன் த நார்த் இந்தியா. Now we are going to see about the trade with Rome, China and Europe. ஸோ நம்ம எங்கே ஆரம்பித்தோம்? தமிழ்நாட்டில் ஆரம்பித்தோம். கோஸ்டல் ட்ரேட் இன் தமிழ்நாடு ஆரம்பித்து ரோல் ஆஃப் த கவர்மெண்ட்டை பார்த்தோம். அப்புறம் கௌதல்யாவோட கான்ட்ரிபியூஷன் டு த ட்ரேடை பார்த்தோம். அதுக்கப்புறம் நார்த் இந்தியாவில் ட்ரேட் எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்குறது ரோம் அண்ட் சைனா அண்ட் யூரோப்லலாம் வந்து எப்படி ட்ரேட் நடந்தது அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட்டாக ஏன்ஷியன் தமிழ் கண்ட்ரியில் இந்த ரோமன் அண்ட் க்ரீக் ட்ரேடர்ஸ் வந்து நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுட்டு இருந்தாங்க. பாண்டியன், சோலா, சேரா பீரியட் டைனாசிட்டிஸ்லலாம் இருக்கும்போது ரொம்ப கான்ஸ்டண்ட்டாக ஃப்ரீக்வெண்ட்டாக நம்மக்கிட்ட ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் சோலாஸ் ஹேட் அ ஸ்ட்ராங் ட்ரேடிங் ரிலேஷன்ஷிப் வித் த சைனீஸ் டைனாசிட்டி. அப்புறமா சோலா என்ன பண்ணாங்கன்னா விஜயநகர எம்பையரை வந்து கான்கர் பண்ணி இந்தோனேஷியா, மலேசியாலெல்லாம் சீ ரூட் வச்சு அங்கெல்லாம் கூட என்ன பண்ணாங்க ட்ரேடை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணாங்க. 16th and 18th சென்ச்சுரிஸில் வந்து இந்தியானுடைய ஓவர்சீஸ் ட்ரேட் வந்து ரொம்ப எக்ஸ்பேண்ட் ஆச்சு வித் யூரோப்பியன் கம்பெனிஸ். ஓவர்சீஸ்னால் அவங்க வந்து ஷிப் மூலமாக கோஸ்டல் ஏரியாஸ்லேருந்து நிறைய விஷயங்களை எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. டெக்ஸ்டைல்ஸு, ஷிப் பில்டிங் இதெல்லாம் நிறைய பேரும் புகழும் ஏற்படுத்தி கொடுத்தது 17th and 18th சென்ச்சுரிஸில். அப்புறம் 1600 and mid 19th சென்ச்சுரியில் வந்து பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து எஸ்டாப்ளிஷ்ட் அண்ட் எக்ஸ்பேண்டட் த ஃபாரின் ட்ரேட் ஆல் ஓவர் இந்தியாவில் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஏற்படுத்தி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு இருந்தது. ஸோ திஸ் இஸ் அபவுட் த ட்ரேட் வித் ரோம், சைனா அண்ட் யூரோப். அடுத்தது நம்ம பார்க்குறது பார்ட்டர் சிஸ்டம். இது வந்து நான் உங்களுக்கு வந்து அடுத்த மாடியூலில் போடுறேன். இது ஃபுல்லாக புக்கு எடுத்து ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணுங்கள். ஓகே, டெக்ஸ்ட் புக்கை ரீட் பண்ணுங்கள். யூ வில் ஹாவ் அ கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங். தேங்க்யூ சில்ட்ரன்.